ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தக்காளி, வெங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். கூடவே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பை தாளிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கரம் மசாலா தூளும் உப்பையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் உங்களுக்கு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த குழம்பை இப்போது கொதிக்க விடலாம். வத்தி குச்சி காம்பில் ரோஜா பூக்குமா, பூனை தேனை கேட்டால் பூக்கள் ஏற்குமா, முதலை குளத்தில் மலராய் மலர்ந்தேன், குழந்தை அருகே குரங்காய் பயந்தேன், என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும்
உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்புல. இப்போ நம்ம சேர்த்துக்கிற காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போது திருப்பியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்டியான ஒரு கறி. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.